அவரே அனுகூலமான தருணங்களை நமக்கு அமைத்து தருகிறார். வாய்க்க பண்ணுகிறார், காரியங்களை கைகூடி வர பண்ணினார். இந்த வாழ்த்துவனுக்கு நான் சோசனம் செலுத்தி இந்த மாலை நேரம் நேரடி ஒளிபரப்பிலே உங்கள் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் உங்களை வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் தேவன் பாராட்ட இந்த கிருபை நாளுக்காக நன்றி செலுத்தி ஜெபித்து நிகழ்ச்சிகளை அவர் கரங்களை ஒப்புவித்து ஜெபிப்போம். எப்பொழுதும் உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஏற்படுத்தி கொடுத்த அனுகூலமான தருணத்துக்காக அப்பா உமக்கு கோடி கோடி சோஸ்திரம் நன்றி செலுத்துற தகப்பனே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ற தூயாதி தூயவர், 1000 பேர்களில் நீர் சிறந்தவராயிருக்கிறீர் கத்தாவே. இந்த நாட்களும் கத்தாவே நிறங்களை கண்டுகொண்ட விதம் பெரிதாயிருக்கிறது, உங்களை நடத்துற விதம் பெரிதாயிருக்கிறது. அற்புதமான எங்களுடைய ஆரம்பங்களை நீங்க அசட்டை பண்ணாதபடிக்கு அப்பா, நீங்க அதை ஆசீர்வாதமான நேரங்களை மாற்றி அமைத்து எங்களை ஆளுகை செய்து கொண்டு வருகிறீங்களே, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. கோடி கோடி சோஸ்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் அப்பா, இந்த சங்கம் வானொலியை உங்களுடைய கரங்களை ஒப்புவித்தோம். அப்பா, நீங்க ஆளுகை செய்து கொண்டு வர கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர் தகப்பனே. இந்த நாளிலும் காலை முதல் இம்மட்டுமாய் நீங்கள் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தின் ஊடாக ஊழியத்தை ஆசிரியத்துற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மினிஸ்ட்ரி ஊழியங்களை நீங்க ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அதே போல இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் ஊழியத்தை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் கத்தாவே. ஆளுகை செய்யும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் கத்தாவே. விசேஷமாக இந்த சங்க வானொலி ஊழியரும் ஸ்தாபகருமான ஸ்ரீ பிரதற்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஐயா. அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உறவுகள் உடன் ஊழியர்கள் எல்லாரையும் கருத்துக்களை தருகிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்யும் ரத்தத்தால மூடியவர்களை பாதுகாத்தலும் கத்தாவே. உடைய கிருபை கரம் அவர்களை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் சோர்ந்து போறனுக்கு பலனை கொடுத்து சத்துவமையான சத்துவத்தை செய்த தெய்வம் நீங்கப்பா. இந்த நாட்கள் அவர்களுக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து நீ நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அறியாதவற்றை சொல்லிக் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். எல்லா மனுஷருடைய கண்களும் தயவோல பாராட்டி உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியத்தை வாய்க்க பண்ணி வெற்றி சிறக செய்யறதுக்காக நன்றி செலுத்தி ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அதே போல கத்தாவே அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்து வருகிற பல்வேறுபட்ட தேசங்களும் பல்வேறுபட்ட நேர மாற்றங்களிலும் காலங்களின் சூழ்நிலையும் பாராது கர்த்தருடைய வசனத்தை ஏற்ற சமயம் ஏற்ற வேளை இது என்று சொல்லி அப்பா அவர்கள் அந்த களங்களை தளங்களாய் பயன்படுத்திக் கொள்ற எல்லா ஊழிய தாசர்களுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய குடும்பங்கள் சபைகள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விசாலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல நித்திய வெளிச்சத்தின் பகுதியை முடக்கரத்தை தருகிறோம். வெளிச்சத்திலே நீங்க வெளிச்சமா இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இவ்வளவு வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறேன், அவ்வளவாய் பாக்கியவங்களா எங்களை மாற்றிருக்கிறேன், அதுக்காய் சோஸ்திரம் ஆண்டவர் தகப்பனே. இந்த ஊழியத்தை செய்யற ஐயா மகேந்திரையா ஜெபிக்கிறோம். மூத்த ஊழியரை பொருட்படும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடும். அவருடைய எல்லா தேவையை சந்தியும் இந்த முதிர் வயதிலும் கனித புஸ்தியும் பசுமையுமாக இருக்க கிருபை செய்வீரா. அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை உறவுகள் எல்லாரையும் ரத்தத்தால மூடி பாதுகாப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற டோலி சிஸ்டருக்காக அவருடைய கணவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். சுகபல ஆரோக்கியம் கொடுங்க, வேலி அடித்து பாதுகாத்தலுங்க. அதே போல அஞ்சலி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்துவீராக. அதே போல கத்தாவே இணைந்து ஊழியங்களை செய்யற யார் ஜெபிக்கிறேன் தகப்பனே. சௌரி ஆசீர்வதித்து வர கிருபைகளுக்காய் நன்றி. கொடுத்த ஆண்டவரே குரல் வளையத்துக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த நாவில உங்களுடைய அசைவு இருக்கிறது நான் உணர்ந்தேன் கத்தாவே. ஆவியானவர் நடத்துகிறீர், அதுக்காய் சோஸ்திரம். இன்னும் புதிய பாடல்களை கொடுங்க ஆண்டவரே. அது நதியாய் பாயட்டும் தேசம் எங்கும் ஆண்டவரே. அந்த நதி பாயும் இடமெல்லாம் ஆண்டவரே ஆரோக்கியம் உண்டாகட்டும், மச்சங்கள் தோன்றட்டும் ஆண்டவர். இந்த பாடலை கேட்டு ரட்சிப்பை காண கிருபை செய்யுங்கப்பா. நல்ல கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பேர பிள்ளைக்கு ஜெபிக்கிறோம், அன்றியாக்கா ஜெபிக்கிறோம். இந்த அண்டி பேட்டை எடுக்காதபடிக்கு தயார் நீர் ஒரு பரிவுண சொத்தை கொடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால ஊழியங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. அதே போல இணைந்து கேட்டுக்கொண்டு அன்பு நீர்களுக்கு ஜெபிக்கிறோம். மறுவழிப்ப கேட்கப்பட நேர்களை தருகிறோம். தாழ்ந்துள்ள பிள்ளைகள் ஊழியம் செய்யும்படி எழுப்பி தாங்க ஆண்டவர். கட்டைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. எங்கெல்லாம் சுவிசேஷம் செல்லையோ கத்தாவே அந்த இடமெல்லாம் ஒல்லியலையா செல்லட்டும் ஆண்டவர். தட்டுகள் எல்லாம் உடையட்டும் ஆண்டவர்.
அப்பாவோட வல்லமை விளங்கட்டும். இந்த நாட்கள வெளிச்சம் உண்டாட்டும் ஐயா. இருள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். அறியாமை இருள், பாரம்பரிய இருள், கர்த்தாவே மூடத்தனமான இருள், அடிமைத்தன இருள்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதா. இயேசுவின் நாமத்தை நான் கட்டளையிட்டு செபிக்கிறேன் தகப்பன். இந்த நித்திய வெளிச்சம் நேருக்கு வெளிச்சம் கொடுக்கட்டும். அநேக ஆத்தும கொள்ளைப்பல பங்கிட்டுக் கொள்ளட்டும். கிருபைதார் பலந்தார் வல்லமை உள்ள கரம் நடத்தட்டும். இந்த வெளிச்சத்தின் ஊழியத்தை நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். இதே போல அடியாளையோட கருத்தை ஒப்புவிக்கிறோம் தகப்பன். இந்த நேரம் தொகுத்து வழங்கத்தக்க பலனை சத்துவத்தை தாழும் ஆண்டு பொறுப்படும் ஆண்டவர். 2 வாரங்கள் கத்தாவை செல்ல போற பிரயாணங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா வீட்டு காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை நீர் வேலையெடுத்து பாதுகாப்பு கூட வருவீனாக உடைக்கிறவ எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கத்தா. அப்பா இங்கெல்லாம் சந்திக்கிறோம். ஒரு ஆத்துமாவையாவது அடிமை அறுவடை செய்யத்தக்க ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணித்தார். ஒரு அதே பெரிய பாக்கியம் ஆண்டவர். அப்படிப்பட்ட கிருபையாலை நிரப்புங்க. உங்களுடைய கரத்துல அடிமையை தாழ்த்துற ஆண்டவர். தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தின் மீதான வேலை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கோ. ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜெபத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்திலே மாலை நேர நேரடி ஒலிபரப்பிலே உங்களை வாழ்ச்சியுடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையானது, அதாவது தேவன் இப்படியாக வார்த்தை கொடுத்தார். உமது இரட்சணிய சந்தோஷத்தால் திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நிச்சயமாக கர்த்தர் உற்சாகமான ஆவியை தந்து உங்களை நடத்தும்படியாக இன்றைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை நேரெடுக்க வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு சோஸ்திரம். இந்த விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே இரட்சணிய சந்தோஷ தலங்களை நிரப்பி திரும்பவும் அந்த சந்தோஷத்தை தந்து உற்சாகமான ஆவிகளை தாங்கி நடத்தும் அந்த விசுவாசத்தோடு மீதியான நிகழ்ச்சியின் கண்ணோட்டங்களை கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறப்போற நேரடி ஒளிபரப்பிலே கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. அவருடைய சித்தம் வெளிப்படுவதாக. நாங்கள் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் தாழ்ந்துள்ள பிள்ளைகள் தாழ்ந்தை கொடுத்து தேவனை பாட்டினாலும் ஜெபத்தினாலும் துதியினாலும் மகிமைப்படுத்துவார்கள். 7:30 இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி கூட கடந்து செல்ல போறோம். இந்த நாளிலும் வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு முதலாவது தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் சியானி சேந்தா அவர்கள். தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிப்படுத்தி தேவ செய்தியோடு இணைகிறார்கள். அதே போல 8 மணிக்கு எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 8:30 எங்களுக்கு இலங்கை தேசத்திலிருந்து சுகுமாரி அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். அப்படியாக நாங்கள் 9 மணிக்கு எங்களோட பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9:30 எங்களோட பாஸ்டர் சிங்கப்பூர் தேசத்துல இருந்து ஜெயா பாஸ்டர் அவர்கள், ஜெய மலர் அவர்கள், ஜெயா பாஸ்டர் அவர்கள் இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு தருவார்கள். செய்தி எடுத்து வருவார்கள். இல்லாவிட்டால் உங்கள் சகோதரி கலியத்திலிருந்து இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தியோடு இணைகின்றோம். இதுவே இந்த நாள் நமக்கு பாராட்டின கிருபை. அப்படியாக நாங்கள் ஆரம்பிச்சப்போம் பாடலுக்குடாய் கடந்து சென்று நாமத்தை பாட்டினால் துதிப்போம், செவிப்போம், ஜெயம் எடுப்போம். ஏன் சொன்னால் அவருடைய இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இந்த காலங்கள், சூழ்நிலைகள், இந்த காரியங்கள் ஒருவேளை சோர்ந்து போக இருக்கலாம். ஆனாலும் தேவன் உற்சாகமான ஆவி தந்து எங்களை இரட்சணிய சந்தோஷத்தால் நிரப்புவார், நடத்துவார். அப்படியாக இணைப்பிருக்கும் சோதரி ஆரம்பிச்சப்போம் பாடலுக்குள்ளாய் வழி நடத்தும்படியாய் அவரிடம் ஒப்படைப்போம், அழைப்போம். Praise the Lord, sister. Praise the Lord, sisters. Praise the Lord, sister. Praise the Lord. எடுத்து வாருங்கள் ஆரம்பிச்சப்போம் பாடலை. ஆமென். Amen. Amen. Thank you, sister. ஆமென். நன்றி அப்பா, நன்றியோடுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாத தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தவும் ஆனவரே, அல்பா ஓமேகா ஆனவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி. எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய சமூகம் முன்பாக கடந்து போகட்டும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் நீங்கள் பேசட்டும் ஆண்டவரே. அப்பா, நீ கட்டளையிட எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. கட்டளையிடுங்க இந்த நாளிலும் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும், நீ கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது எங்களுக்கு ஆச்சரியம் அல்ல சுவாமி. அது நிறைவேறும் காலங்கள்
வந்து விட்டதானாலும் ரட்சிக்கப்படாதபடி இருக்கிற ஜனங்களை இட்டு நாங்கள் கர்த்தாவே உம்முடைய பாதத்தண்டை வருகிறோம். எல்லாரையும் ரட்சிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருவனும் அழிந்து பாதாளம் போகாதபடி கர்த்தர் நீர் அவர்களை அழைக்க வந்திருக்கிறவர். அப்பா தகப்பனே, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒன்றுமே ஒழிந்து போவதில்லை, ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. அதன்படியே கர்த்தாவே எல்லாரையும் இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே ஒருவரே எங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவர், வழிநடத்த வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கிற வார்த்தைகள் 30, 60, 100 அநேக ஆத்துமாக்களையும் மண்டை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய நித்திய நித்திய ராஜ்யத்துக்கு எல்லாரும் வந்து சேரும்படியாய் அழைத்து கொண்டு வாங்க. நீங்க கிரியை செய்கிறவர் ஆண்டவரே. அப்பல்லோ நட்டான், நான் நீர் பாய்ச்சினேன், தேவனோ விளையச் செய்தார் என்று பவுல் சொல்லுகிறபடி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களையும் உமக்காக செய்யும் போது நீர் அதை பெருகச் செய்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். சௌரன் லெஸ்லி பிரதருக்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே அவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தில் அநேகரை இணைத்து நீர் ஓடும்படியாய் பலத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. எல்லாரும் காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு உம்முடையது கர்த்தாவே. நன்றிப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. அது போல மகேந்திரன் அங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனாருக்கு சுகம் பலம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். முடிவு பரியந்தம் கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் சௌரி சுபா அலங்கோக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் நிற்கிறது போல சௌதரி தொடர்ந்து செய்கிற எல்லா காரியத்திலும் உம்முடைய பலத்த கரங்களும் உங்கிய புயமும் சௌதரிய அபிஷேகமும் கிடைக்கும்படியாய் தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை பேசும்படியாய் அதை விதைக்கும் போது அநேக ஆத்துமாக்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தொடர்ந்து குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய எல்லா ஆசீர்வாதமும் அவர்கள் மேல் தங்கட்டும். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சௌதரி டோலிக்காகவும் சௌதரி ரஞ்சினிக்காகவும் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, சௌதரிகளை ஆசீர்வதிங்க. உமக்காக குடும்பமாய் கர்த்தர் உம்மை பாடவும் துதிக்கவும் நீர் அழைத்த அழைப்பில் அவர்கள் இறுதி வரை உண்மையாயிருக்கிறார்கள் ஆண்டவரை. தொடர்ந்து அவர்களை அவருடைய குடும்ப தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொகுத்து வழங்கும்படியாய் நிறைவான பலத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய விசுவாசம் மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் மீண்டும் வந்து அந்த சபையை நிரப்பி கர்த்தாவே தகப்பனே உம்முடைய ராஜ்யத்துக்கு தங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் கர்த்தர் அவர்களோடு பேச வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு நாளும் தங்களை புதுப்பிக்கும்படியாய் உம்முடைய வார்த்தையினாலே கழுவி சுத்தமாகும்படியாய் கர்த்தர் நீர் அவர்களை ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே. அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகும் என்ற உம்முடைய வார்த்தையின்படி அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியக்கார குடும்பங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்த குட்டிகளாக மறைத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களை இழுத்துக் கொள்ளாதபடி, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் பொல்லாததா இருக்கிறது உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. முடிவு காலத்திலே இந்த உலகம் பொல்லாததாய் மாறும் என்று அந்த படி கர்த்தாவே இந்த உலகம் பொல்லாத உலகமா மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்ப அன்பற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் எல்லாரையும் உம்முடைய வார்த்தை அன்பினால் கட்டும் என்பதை அவர்கள் அறியட்டும். தொடர்ந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்திலே கர்த்தாவே உம்முடைய அன்பை அவர்கள் காணும்படியாய் ஒரு விசை அவர்களை மன்னித்து நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இந்த உலகத்தை அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அது நீர் கொடுத்த வாக்கு தத்தம், நீர் கொடுத்த ஆசீர்வாதம். அதை அறியாதபடி அநேக ஜனங்கள் அவர்களுக்கு எதிராக கையை நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நீர் அவர்களை இதுவரை பாதுகாத்தது போல இனி வரும் காலங்களில் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம்
உன்னை கண்டு பயப்படும் என்று சொல்லு வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பா தகப்பனே, அவர்கள் இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் வந்து விட்டார்கள் என்று அந்த நேரத்திலே கர்த்தாவே எகிப்து தேசத்திலே பயந்தார்கள் கர்த்தாவே. அது போல இந்த நாளிலே இந்த உலகம் பூரா அவர்களுக்காக பயப்படுகிறது ஆண்டவரே. அப்பா, இருந்தாலும் உண்மை அறியாதபடி அவருடைய மனங்களை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை அறியும்படியாய் கர்த்தர் அவர்களை இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இன்னமாக அயலுள்ள ஒரு நாட்டையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு எதிராக எழும்புகிற எந்த ஒரு காரியமும் வாய்க்காதே போகும் என்பதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய கிருபை அந்த ஜனங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த இடத்துல ஊழியங்களை பெருக பண்ணுங்க. அறியாமை நீருளுக்குள்ள இருக்கிற அந்த ஜனங்களை வெளிச்சத்தை காணும்படியாய் கண்களை திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மன உருக்கமுடையவர் நீர் கர்த்தாவே. அப்பா, உம்மை நோக்கி பார்க்க முடியாதபடி அவர்களை நடத்தி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாங்கானுடைய அம்புகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்தி அந்த ஜனங்களை விடுதலை ஆக்குகிறோம். அப்ப அநேக காரியங்கள் அந்த இடத்துல நடக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீக்கி ஜனங்களை ஆத்துமாக்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கண்ணீரை துடைக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உணவு உடை உரையில் கிடைக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் நடத்துங்க, ஆசிர்வதிங்க. என்னும் கர்த்தாவே, இந்த தேசத்திலே நோயிற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் விடுதலையாக்குங்க. அவர்கள் நோயற்ற வாழ்வு வாழும்படியாய் ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே தகப்பனே. அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையை மாறட்டும். அது போல சிறைகளில் இருக்கிறவர்கள் உண்மை அறியட்டும். அந்த சிறை கதவுகளுக்கு கூட கர்த்தாவே உம்முடைய நற்செய்தி புறப்பட்டு போய் அவர்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. பாவிகளை நேசிக்கிறவர் நீர், பாவத்தை வெறுக்கிறவர் ஆண்டவரை. எல்லாரையும் தொடர்ந்து உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டால். தீமை
நலம் பெறும் எலும்புகள் உரம்பெறும் எம்முடலும் நலம் பெறும் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உன் சமூகம் நம்புகிறேன் உம்பசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. Praise the Lord, sister. Praise the Lord, sister. ஆமென். அருமையான பாடல், அழகாக பாடினீர்கள். ஆமென். ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிறது. நம்பிக்கைக்குரியவர் அவர்தான். நம்புவதை பாருங்க, கர்த்தர் மேல் பெற்றதாயிருப்பதே நலம். ஆமென். அருமையான பாடல், எல்லாருக்கும் ஜெபித்தீர்கள். நன்றி சிஸ்டர். அப்படியா ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை துதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர். ஆமென் ஆமென். அப்படியே உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். நன்றி நன்றி. நாங்கள் எடுத்ததாக தளர்ந்து சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். இந்த 4 சங்கீதத்தை வாசிக்க உங்களோட சிஸ்டர் இணைந்திருக்கிறார்கள். டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து சங்கீதத்தை வாசித்து நாமத்தை பாட்டினால் துதிப்பார்கள். நாங்கள் அவரோடு அழைப்போம் அவர்களை. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாருங்க சிஸ்டர் சங்கீத பகுதியை. ஆமென். சங்கீதம் 126வது அதிகாரம், பக்கம் 752, 1-6வது வசனம் வரை. சியோனின் சிறை இருப்பை கர்த்தர் சியோனின் சிறை இருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனங்களை காண்பிப்பார்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வல்ல நன்மை நான் புள்ளையான இதை வாசிக்கிறேன். நான் எடுக்கப்பட்ட வசனம் 128வது அதிகாரம், பக்கம் 753, 1-6வது வசனம் வரை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கண்களின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டார் ஓரங்களிலும் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேமில் வாழ்க்கை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். 5வது வசனம் கூறுகிறது, கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய். நன்றி சுவாமி. அப்பா, நாங்க சியோனில் இருந்து எங்களை நீங்க ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்கு நன்றி செலுத்தணும் ஐயா. அப்பா, நாங்க உங்களோட பிள்ளைகளாக நீங்க தெரிந்தெடுத்த யாவையும் தேவ பயத்தோட உங்களோட வழிகளில் நாங்க நடப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட வழிகளை கற்றுத்தரும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. அப்பா, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்கள் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. நீங்க அழைத்த அழைப்பின்படி தேவ பயத்தோடு யாவர் உங்களை ஆவியோடு உண்மையோடு தொழிந்து கொள்வதற்கு யாவரையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். அப்பா, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவரே, அப்பா, உள்ளத்திலிருந்து உங்களிடம் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருவதற்கு யாவருக்கும் ஒரு பெரிதான ஒரு வெளிப்படுத்தலையும் பெரிதான அபிஷேகத்தையும் கொடுத்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்கள் கூடாக நீங்க எங்களுக்கு கூட பேச போறபடியா நன்றி சாமி. யாவருக்கும் தேவ பயத்தையும் தேவ
ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் அதிகமாக உங்கள் அண்டையில் அங்கே நெருங்கி ஜெபிப்பதற்கு சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கும்படி கேட்டுக்கொள்ளேன். அப்பா, அவங்களோட தேவைகளை எல்லாத்தையும் சந்தித்து இந்த வானொலி மூலமாக யாவரையும் நீங்க ஆசீர்வதிக்க போறபடியா நன்றி சாமி. அப்பா, இந்த மாலை நேரமும் எங்களுக்கு ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து எங்கள் யாவரையும் ஆண்டவரே நீங்க உங்கள் சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். நன்றி. கர்த்தர் நல்லவர். அவர் போதும் நாங்க கேட்பதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறார். பலவீன நேரங்கள் எங்களுக்கு பலன் கொடுத்து புதிய பாடல்கள் எங்கள் உள்ளத்தில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, திடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு திடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உண்மையை நம்பியுள்ளோம். பூரண சமாதான புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வரங்களில் மன்னவனே, எல்லா வரங்களில் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா அவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வரங்களில் மன்னவனே, எல்லா வரங்களில் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். எங்கள் ராஜாவை நாங்கள் மகிழ்ச்சியுள்ள உள்ளத்தோடு நாங்கள் அவரை துதித்து அவர்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கர்த்தர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வரங்களால் எங்களை நிரப்பி அவருடைய ஈவியின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கிற தகவலுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, மறுபடியுமாக எல்லா ஊழியக்காரங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் இரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து யாவரையும் உன்னத உங்களோட ஆசீர்வாதங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். எல்லா கனமகிமே உங்களுக்கே உரியது. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. சங்கீதத்தை வாசித்து தேவனை பாட்டினால் துதித்தீர்கள், ஊழியர்களுக்காக ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமேன். ஆமென். உங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன்.
ஆமென், ஆமென். நாங்கள் அடுத்ததா வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாக கடந்து செல்லப் போறோம். சரியாற்ற நேரம் 7:28. இந்த நேரத்திலும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோடு சௌரி நிச்சயம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் காண்போம்.